வணக்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம். கிவன் a ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 2 3, b ஈக்குவல் டு செட் ஆஃப் 2 3 5 அண்ட் c ஈக்குவல் டு செட் ஆஃப் 3 4 அண்ட் d ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 3 5. செக் இஃப் a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d ஈக்குவல் டு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். சொல்யூஷன் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் சின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூயும் இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூவும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு பிறகு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம அதை மல்டிப்ளை இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன் போது என்ன, காமன் நம்பர் மட்டும்தான் நம்ம எழுதணும். அப்படின்னும் போது 3 மட்டும்தான் இங்கே காமன் நம்பர், அதனால் செட் ஆஃப் 3 எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, பி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூவையும் டியோட வேல்யூவும் இப்போ எழுதிக்கிறோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் டி ரெண்டுத்தையும் எழுதிட்டுக்கப்புறம் இதில் ரெண்டுத்தில் காமனாக இருக்கிற நம்பர் என்ன, 3 and 5. இது ரெண்டு தான் காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது பி இன்டர்செக்ஷன் டின்றது என்னென்னா செட் ஆஃப் 3, 5. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக எழுத போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இது எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் முதல்ல எழுத போகிறோம். ஸோ எழுதிக்கலாமா. ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இப்போது நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சியை செட் ஆஃப் 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதிக்கிறோம். கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி செட் ஆஃப் 3, 5. இதையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் எடுத்து எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 3, 3, 3, 5. இதுதான் பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் ஹைலைட்டுக்காக. ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியும் தனியாகவும் சி கிராஸ் டியை தனியாகவும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம். ஏ கிராஸ் பி ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு ஏவோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 1 2 3. பியோட வேல்யூ என்ன, செட் ஆஃப் 2 3 5. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கும்போது 1, 2, 1, 3 and 1, 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2, 2, 2, 3 and 2, 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3, 2, 3, 3 and 3, 5. ஸோ இது ஒரு செட்டு. ஏ கிராஸ் பின்றதுக்கு நம்ம செட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சி கிராஸ் டி. அப்போ சியோட வேல்யூ செட் 3, 4 அண்ட் டியோட வேல்யூ செட் ஆஃப் 1, 3, 5. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது செட் ஆஃப் 3, 1 அண்ட் 3, 3 அண்ட் 3, 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4, 1 அண்ட் 4, 3 அண்ட் 4, 5. இதுதான் சி கிராஸ் டியோட வேல்யூ. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், சி கிராஸ் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம அதை எழுதுகிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல்ட்டுன்னு போடும்போது இப்போ மேலே ஏ கிராஸ் பியும் இருக்குது, சி கிராஸ் டியும் இருக்குது. இப்போது இதில் இன்டர்செக்ஷன் வரும்போது என்ன, ரெண்டுத்துக்கான காமன் நம்பர்னால் இன்டர்செக்ஷன். இப்போ நம்ம மேலே கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பியை எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியும் இப்போ எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நம்ம அடிச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள் 1, 2 அண்ட் 1, 3 அண்ட் 1, 5, 2, 2, 2, 3 அண்ட் 2, 5. இது எதுவுமே சி கிராஸ் டியில் இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2 கிடையாது, 3, 3 மட்டும் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அது ரெண்டுத்தையுமே நான் ஒரு க்ரீன் கலரில் உங்களை ஹைலைட் பண்ணுறேன். அப்புறம் 3, 5 பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியில் இருக்குது, சி கிராஸ் டியில் இருக்குது. அதையே நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ மீதி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. மீதி இல்லாததெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், அடிச்சிட்டேன். இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு வரும்போது செட் ஆஃப் 3, 3 அண்ட் 3, 5 காமனாக இருக்கிறது ஒரு முறை தாங்க எழுதணும். ஸோ இதுதான் செட் ஆஃப் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுப்போம். இது இன்னும் நமக்கு புரியுறதுக்காக உங்களுக்கு நான் லெஃப்ட் சைடில் ஈக்குவேஷன் 2 எழுதிக்கிறேன். இப்போது பாருங்கள், ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக சேமாக தான் இருக்குது. ஸோ
from 1 and 2 we get A intersection C cross A intersection D equal to A cross B intersection C cross D. It is true. கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளுக்கு 2 ஈக்குவேஷனுமே சேம் வேல்யூ தான் வந்திருக்கு. அதனால் இந்த கண்டிஷன் வந்து இட் இஸ் ட்ரூ. இது தாங்க சொல்யூஷன். இப்படி எழுதிட்டிங்கன்னா இந்த சம் முடியுது. ஸோ நம்ம வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.